ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய ரைட் டு எஜுகேஷன், இது சம்மந்தமாக ஒரு முக்கியமான அப்டேட் ஆனது கிடச்சிருக்கு. ஆர்டிஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ஸ்கீம் மூலமாக ஏழை எளிய மாணவர்களுக்கு தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது ஒதுக்கப்படுது. ஏழை எளிய மாணவர்கள் பயனடையணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஆர்டிஇ ஸ்கீம் அப்படிங்கிறது கொண்டு வரப்பட்டது. ஆனால் 2025 ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகலை. இதுக்கு என்னென்ன பஞ்சாயத்தெல்லாம் நடந்தது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது ஓப்பன் பண்ணப்பட்டிருக்கு. ஆனால் இதில் ஒரு சில ரூல்ஸையும் கொண்டு வந்திருக்கிறாங்க. ஆர்டிஇ அட்மிஷனை பொறுத்த வரைக்கும் தாமதப்படுத்தப்பட்ட நிதி கிடைக்காமலே இருந்திருக்கலாம் அப்படின்னு நினைக்க தோணுது. கடந்த ஏப்ரல் மேலே இதுக்கான அட்மிஷன் அப்படிங்கிறது ஓப்பன் ஆகிருக்கணும். ஆனால் 5-6 மாதம் கடந்து தான் இதுக்கான அட்மிஷனை இப்போ கொடுத்துருக்குறாங்க. ஆர்டிஇ அட்மிஷன் சம்மந்தமாக அவங்க கொடுத்துருக்கிற ரூலில் என்ன சொல்லியிருக்கிறாங்கன்னா, ஏற்கனவே ஆர்டிஇயில் நம்ம அட்மிஷன் போடணும்னா அதுக்கான தகுதிகள் இருக்கிற பட்சத்தில் நம்ம இ சேவை மையங்கள்லையோ இல்லது இன்டர்நெட் சேவைகள் இருக்கிற இடங்கள்லையோ நம்ம இதுக்கு அப்ளை பண்ணிக்க முடியும். ஆனால் இப்போ கொண்டு வந்திருக்கிற ரூலில் நீங்கள் இ சேவை மையங்கள் மூலமாகவோ இல்லை வேறு ஏதோ ஒரு ப்ரோசிங் சென்டர் மூலமாகவோ இந்த ஆர்டிஇ அட்மிஷனுக்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. அப்போது ஆர்டிஇ அட்மிஷனை எப்படி போடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் உங்களோட குழந்தைகளை எந்த பள்ளிக்கூடத்தில் சேர்க்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அந்த ஸ்கூலில் இதுக்கான ஆர்டிஇ அட்மிஷனை போடுங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு அந்த தகுதி இருக்கிற பட்சத்தில் உங்களோட குழந்தை அங்கே ஆர்டிஇ அட்மிஷனில் சேர்த்துக்கப்படும் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சம்மந்தப்பட்ட பள்ளிக்கூடங்களில் இந்த அட்மிஷனை நேரடியாக நம்ம போடுற மாதிரி இருக்கும். இந்த ஆர்டிஇ அட்மிஷன் சம்மந்தமான இன்னொரு முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏழை எளிய மாணவர்கள் பயன்பெறணும்னு தான் இந்த ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது, அதாவது 25% இடஒதுக்கீடு அப்படிங்கிறது தனியார் பள்ளிகளில் கொண்டு வரப்பட்டது. இந்த ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது காலதாமதம் ஆனதுனால காசு இருக்கிறவங்க ஒரு சில பேர் தனியார் பள்ளிகளில் தன்னோட குழந்தைகளை சேர்த்திருப்பாங்க. ஆனால் இந்த காசு இல்லாமல் கஷ்டப்படுறவங்க இந்த ஆர்டிஇ ஸ்கீம் மூலமாவது நம்மளோட குழந்தையை தனியார் பள்ளியில் படிக்க வைக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு இருந்திருப்பாங்க. இதை சொல்றதுக்கும் ஒரு முக்கியமான காரணம் இருக்கு. இதுல அவங்க சொல்லியிருக்கிற விஷயம் தான் இதுக்கான முக்கியமான காரணம். ஆர்டிஇ அட்மிஷன் ஓபன் ஆகாம நீங்க காத்திருந்த உங்களோட குழந்தைகளை நீங்க பணத்தை கட்டி அந்த இதுல சேர்த்திருப்பீங்க. இப்படி ஏற்கனவே தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட இந்த மாணவர்களுக்கு மட்டும்தான், அதாவது தகுதியுள்ள மாணவர்களுக்கு மட்டும்தான் இந்த ஆர்டிஇ அட்மிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம ஏற்கனவே அவங்க காசு கட்டி தன்னோட குழந்தையை படிக்க வச்சிருந்தாங்கன்னா அந்த பணத்தை நீங்க 7 நாளுக்குள்ள திரும்ப கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரியும் பள்ளிகளுக்கு உத்தரவிடப்பட்டிருக்கு. இப்படி ஏற்கனவே சேர்க்கப்பட்ட மாணவர்களுக்கு மட்டும் இந்த வாய்ப்பு கொடுக்கப்பட்ட ஆர்டிஇக்காக காத்திருந்த மாணவர்களோட நிலைமை என்ன அப்படிங்கிறது தான் பெற்றோர்களோட பெரிய கவலையாக இருக்குது. ஆர்டிஇ அட்மிஷன் ஓப்பன் பண்ண தாமதமான ஒரே காரணத்தினால அவங்க தன்னோட குழந்தைகளை இந்த ஸ்கீம் மூலமாக படிக்க வைக்க முடியாமல் ஒரு நிலைமை ஏற்பட்டிருக்கு அப்படின்னே சொல்லலாம். இந்த அறிவிப்பில் வந்திருக்கிற இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, அதாவது அக்டோபர் 7 தனியார் பள்ளிகளில் சேர்க்கப்பட்ட மாணவர்களின் விவரங்களை பதிவேற்றணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அதில் ஆர்டிஇ ஸ்கீமுக்கு யாரெல்லாம் தகுதியான மாணவர்கள் அப்படிங்கிறத அக்டோபர் 9 அதற்கான பட்டியல் அப்படிங்கிறது 10 வெளியிடணும் அப்படிங்கிற மாதிரி இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாமல் அதற்கான இறுதி பட்டியல் யாரெல்லாம் இதில் தேர்வாயிருக்கிறாங்க அப்படிங்கிற விவரத்தை அக்டோபர் 14 ஒருவேளை இந்த 25% இடஒதுக்கீடை தாண்டி மாணவர்கள் நிறைய பேர் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாரும் குலுக்கல் முறையில் 16 தேர்வு செய்யப்படுவார்கள் அப்படிங்கிற மாதிரியும் இந்த அறிவிப்பில் சொல்லப்பட்டிருக்கு. ஆர்டிஇயோட நோக்கமே ஏழை எளிய மாணவர்களுக்கு தரமான கல்வி கட்டாயமாக கிடைக்கணும் அப்படிங்கிறது தான் முக்கியமான நோக்கம். ஆனால் ஆர்டிஇ சம்மந்தமாக வந்திருக்கிற இந்த நியூஸ் அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குன்னே சொல்லலாம். ஆர்டிஇ சம்மந்தமான இந்த அப்டேட் பற்றின உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்டில் சொல்லிட்டு மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.